வீடு கட்டலான்னு யோசிக்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கம்மியான இடத்துல எப்படி பிரம்மாண்டமான வீடெல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேர் நெகட்டிவாக யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். வெறும் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது ஒரு 3 BHK வீடு. இந்த இடத்துலயே இந்த வீட்டில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் 16க்கு 20 அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா, அதே அளவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் வந்துருது. வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமே 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையுமே ஸ்பேசியஸான அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் வந்துருது. இது போக ஒரு ஃப்ரண்ட் பால்கனியும் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக தான் கட்டியிருக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர் வடவழி மருதமலை ரோட்டில் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 35க்கு 30 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசல். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்டான பெயிண்டிங் ஒர்க்கு, சாண்டில் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெயில் ஒர்க்கு, அது போக மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, மற்ற இடங்களில் ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனியோட ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் உட்டன் தீமில் சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஒரு பெரிய மெட்டல் கேட் இருக்குது. வீட்டோட கார் பார்க்கிங்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு பெரிய ரேம்ப் இருக்குது. போக நம்ம நடந்து வரக்கு வசதியாக ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் சம்ப் இருக்குங்க. ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாக இருக்குது, போர் வாட்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட அளவு 11க்கு 16. ஃப்ளோரிங்க்கு செக்குடு பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான உட்டன் தீம் பார்க்கிங் டேல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டேல்ஸ், இந்த மாதிரியான கோல்டன் பீடிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ்லாம் போத்திருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டை சுற்றியுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ரைட் சைடில் பார்க்குற மாதிரியே பேக் சைடில், லெஃப்ட் சைடுன்னு எல்லா சைட்லையுமே நடந்து வர அளவுக்கு செட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கு டிசைனர் கிளாஸ்லாம் பொறுத்தி மெயின் டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 20 அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குது. வீடு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்கை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் உட்டன் பிளாங்க்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஜிப்சம் போர்டில் ஸ்பாட் லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ஜன்னல் இருக்குது. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் அண்ட் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்காக கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு ஸ்பேஸும் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத பொருள்லாம் நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியான ஸ்பேஸ் இருக்குது. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. 8க்கு 15 அளவில் அமைஞ்சிருக்கு. ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். நம்ம டைனிங் டேபிள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். கிரே அண்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நல்லா கிளாசிக்காக இன்ட்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே கலர் காம்பினேஷனில் தான் டெயில் ஒர்க் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெயில் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கிளாஸியான ஃபினிஷிங்கில். கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல் டைப்பில் கிரானைட்டில் கொடுத்து கிரானைட் கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரியே சிங்க் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. இந்த கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வாலில் க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் டைப்பில் வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல இந்த மாதிரியான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய லைட் ஒர்க்ஸும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூமு, அப்போ பால்கனி எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16 அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறதும் மாஸ்டர் பெட்ரூம் தான். நல்லா ஒரு பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணி நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் கொடுத்து கார்னர்ஸ்ல எல்லாம் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொறுத்திருக்காங்க. தொட்டில் ஹுக்கெல்லாம் இருக்குது. இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜுக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5.5க்கு 5.25 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரோர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நம்ம புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லிவிங் ஏரியாவில் உள்ளே என்ட்ராகும் போதே இந்த இடத்துல கார்னரில் ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஎன்சி கட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டோருக்கும் சிஎன்சி கட் ஒர்க் இருக்குது. மேலே வந்து விநாயகர் சிம்பிள் மாதிரி ஒரு சிஎன்சி கட் ஒர்க் பண்ணி அதுக்கு பின்னாடி லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. படையல் வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸும் இருக்குது. கீழே வந்து பெரிய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸ் வந்து நமக்கு கிரானைட் அண்ட் டெயில் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட லைட்டிங்க்கு ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. படிக்கட்டேறி மேலே வந்தோம்னா இங்கேயும் 16க்கு 20 அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபேமிலி லிவிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவிங் ஏரியாவில் கார்னரில் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் போல், அதுக்கான அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பார்த்தோம். இங்கெல்லாம் கிளாஸான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. இங்கேயும் கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட் பொறுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி நெட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரியே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க.
மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது, அது போக ஒரு இந்த ஹால் இருக்குது, ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூமாக கன்சிடர் பண்ணோம்னா 10க்கு 16 அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் ஸ்பேஸ் இருக்குது, அப்போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரியே கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு பெரிய ஜன்னலும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது வந்து 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டெய்லர் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை பார்த்துடலாம். 3வது பெட்ரூம் இந்த லிவிங் ஏரியாவோட தெற்க பக்கம் இருக்குங்க. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்த அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. சேம் சைஸ் 10க்கு 16 அளவு அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமுமே 10க்கு 16 அளவு அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இவ்வளோ ஸ்பேசஸான வீடு கட்டியிருக்கிறாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி இன்டெக்ஸ் எல்லாம் இருக்குது, வென்டிலேஷனுக்கான ஜன்னலாம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. கீழே நம்ம பார்த்ததை விட இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 5க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டெய்ல் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு கவர்டு பால்கனி ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமன் பால்கனி ஸ்பேஸாக தான் அமைஞ்சிருக்குங்க. 11க்கு 11ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே டெய்ல் ஒர்க்லாம் இங்கே லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே தான் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸும் அமைஞ்சிருக்கு மெட்டலில். இந்த ஏரியாவோட சீலிங்க்கு ஃபுல்லாக ஸ்பாட் லைட்ஸ்லாம் பொறுத்து ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த மாதிரியான டஃப் அண்ட் கிளாஸஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில்ஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது பேரபெட் வால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் மருதமலை ரோட்டில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸு பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோடலாம் சேர்ந்து 95 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றின ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா வச்சுருக்கீங்க, நல்ல ஸ்பேஸஸான வீடு கட்ட முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்து இந்த வீட்டை பார்த்து ஏதாச்சும் ஐடியா கிடச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க.